இப்போ நான் ஃபெரியில் ஏறிச்சேன். 6 மணிக்கு வெளிக்கிடுமா. இது தோஷாவன். தோஷாவனில் இருந்து மல்ஸ் ஐயன்ற இடத்துக்கு போகலாம். என்ன அழகு! ஒயிட் சேண்ட். எங்குமே கருப்பு மண் தான் இங்கே இருக்குது. ஒயிட் சேண்ட் வந்ததுன்னு தெரியல. எங்கும் தமிழ். ஃபாரோ ஐலண்டில் 2 தமிழாக்கள் இருக்கிறான் ஸ்ரீலங்காவில் இருந்து. வடிவான தமிழ். அங்கே இதால் ஏறி போவோம். இந்த இடங்கள் எல்லாம் ஏறி போக ஆசை. இருக்கிற இடம் செய்திருக்கணும். இதில் அதை நிப்பா பூட்டி இருக்குது. நான் தனிக்கு போய் பார்த்துட்டு அக்கறை கூப்பிடுங்க. பென்சில் கேட். ஹலோ மை ஃப்ரெண்ட்ஸ். முகத்தை காட்ட மாட்டீங்கம்மா. போட்டு வச்சிருக்கிறா. பயமாக இருக்குது. வந்து முட்டிட்டாலும். பாய். அவள் சொன்னவேல் கன தூரம் போக வேண்டாமன்ட்டு டக்கண்டு இருட்டு வந்துடுமன்ட்டு கொஞ்சம் தூரம் போயிட்டு திரும்பி வருவான். அங்கே எப்படி இருக்குதுன்ட்டு அந்த மேலே ஜோஸ் எடுக்குமா போயிட்டு திரும்பி வர. கல் வேலி எங்களை நடுந்தீவில் அடுக்கி வச்சிருக்கிற மாதிரி கம்பி போட்டுட்டு வச்சிருக்கணும் 2 பக்கம். பாருங்க இந்த கல்லுகள் டிஃப்ரெண்ட் கலர்ஸ். இந்த இடங்களெல்லாம் என்னென்று விவரிக்கிறான்னு தெரியல. எனக்கு என்ன ஞாபகம் வருதுண்டா, ஒரு யோகியோ சித்தர் சொல்லிக்கிறார், சும்மா இருண்டு. இதில் சும்மாவே இருக்கலாம். அப்படியே ஒருத்தரும் இல்லைங்க. நான் தனியாக நிற்கிறேன். இந்த ஃப்ரெஷ் ஏரும் இதில் கொஞ்சம் நேரம் இருப்பேன். சும்மா இருப்பேன். சும்மா இதில் இருப்போம். என்ன இருந்தாலும் சாப்பாடு முக்கியம். இப்படியான ஒரு இடத்துல இருந்து சாப்பிட கொடுத்து வச்சிருக்கணும். கடவுளுக்கு நன்றி. இது உண்மையாக சும்மா இருக்கிற இடம்தான். அப்படியே இருக்கலாம். இங்கே இல்லை என்னால் சும்மா இருக்க முடியல. அந்த மலையை ஒருக்கா போய் தொட்டுட்டு வருவோம். இப்போ மணி இரவு 7:45. போட் வந்து 10:30 தான் வரும். அது மட்டும் இதில் மேலே ஏறுவோம். சும்மா இரு. இதில் சும்மா இருக்கிறதுக்கு ஒரு கல் இருக்குது. மேலையை தொட்டுட்டு வந்து இதில் திரும்பி இருப்பேன். மேலையை தொட்டுட்டேன். சந்தோஷம். படுத்திருக்கோன்னு போல இருக்கு. நல்லா அச்சாவும் இருக்குது. இதில் படுத்திருக்கேன். அவ்வளோ தூரம் மாதிரி வந்திருக்கிறேன் பாருங்க. இதெல்லாம் மலை ஏறினா ஒரு ட்ரெடிஷன் இருக்குது. கல்லால் அடுக்கிறது. ஆண்கள் 10 பேர், அப்போ 10 கல் அடுக்குவோம். இதுதான் நான் கட்டின கல் மேலே. இந்த டாக்டராக இருக்கிறதெல்லாம் தண்ணி. ஒரு இடமா அதை வச்சு வச்சு அங்கும் கீழே வழியுது. இந்த நிலமுமே வெட்டாக தான் இருக்குது. பாய் பாய். சும்மா இரு. பாருங்க இருக்கிறதுக்கு இவ்வளோ வடிவாக கல் இருக்குதுண்டு. அதில் இருந்து அப்படியே நேராக பார்த்து கொண்டு இருக்கலாம். இப்போ நேரம் இரவு 8 மணி. இன்னும் 2.5 மணித்தியாலம் இருக்குது ஃபெரி வாரத்துக்கு. அப்போ என்ன செய்யலாம்? சும்மா இருப்போம். அதில் ஒரு சர்ச் தெரியுது, அதுக்கு போவோம். நடந்து கீழே போவோம். வேலையை அதாவது இந்த பவுண்ட்ரி போல் கிடக்கு. வந்து அப்படியே போய் கேட் வந்து மேலுக்கு போகுது. இந்த சும்மா இரு மேலைய இந்த இடம் மட்டும் போயிட்டு வந்தேன். இது வந்து செட்டில்மெண்ட் தான், கோண்டாலூர் தான். நீங்கள் மேலே இருக்குதுன்னு சொல்லி வடிவாக ப்ரிசர்வ் பண்ணி வச்சுருக்கீங்கம்மா. அது கதவு பூட்டி இருக்குது.
இந்த கொண்டாலூர் ஓல்ட் செட்டில்மெண்ட் தான் இந்த கல்லுவேலியால் மூடி வச்சிருக்கிறேன். கொண்டாலூர் செட்டில்மெண்ட் ரூயின்ஸ் கூட இதில் புதுசாக ஒரு கல்லில் செட்டிங் பிளேஸ் செய்து வச்சிருக்கு. இவ்வளோ உண்டாயிருக்கிறார். ரெண்டு மேயிற செம்மறி ஆடுகள் வீடுகள் இருக்கிற இடங்களுக்கு போகாமல் இருக்கிறதுக்காண்டி அப்படியே வச்சிருக்கணும். அதில் தடுக்கப்பட்டு விழுந்துடுவினோம், அதில் போக மாட்டேனும். இப்போ தான் கவனித்தேன், இந்த சிமெட்ரியில் அப்படியே க்ராஸ் மாதிரி பாதை வச்சிருக்கேன். ரூஃப்களுக்கு கூட கலராக இருக்குது. சந்திரனும் வந்துட்டு அங்கால சூரியன் நிற்கிறார். ஆள ரெண்டா வெகு ரெண்டு போட்டிருக்குது. பெயிண்ட் பண்ணுற மாதிரியான இடம் கொண்டபடி அப்படி போட்டிருக்காங்க. இது என்னன்னு நினைக்கிறீங்க? நான் கேட்டேன், என்ன எலிஃபெண்ட்டுண்ட ஐவரி இருக்குதாண்டு. இல்லையாம், இது வேல்ஸுண்டா என்ன திமிங்கிலத்தின் கீழ் வாய்ந்த இதான் 1895 சொல்லிச்சேன். பாருங்கோ, 10-15 ஆக்களை அப்படியே விளங்கிடும். செடிக்கு நடந்து வந்துட்டேன். பர்பிள் கலர் ஹவுஸ். இந்த கூரியலாம் இங்கே அடிக்கிற ஆற்றுக்கு என்ன நின்று பிடிக்குதுன்னு தெரியல. அவ்வளோ அழகாக இருக்குது. 1863 கட்டியிருக்கு அந்த சர்ச். காற்றே இல்லை, விண்மில்லே அப்படியே நிற்குது. நல்ல வடிவான சர்ச். உள்ளுக்கு இன்னும் வடிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். குன்னார், இதுதான் அந்த சாக்காட்டின வெப்பன். Vad heter den? Harpun. Skjuter ut från en kanon. ஓகே. Döda tau här då. சொல்கிறார், இது முந்தி இப்படித்தான் இதால் வச்சு தானே வேல்ஸ் பிடிக்கிறது. திமிங்கிலம் பிடிக்கிறது. இதை கனோனில் கட்டிட்டு ஷூட் பண்ணி விடுறது. அப்போ இது போய் அதில் அப்படி போயிட்டு தானே இப்படி அப்போ அதில் சிக்கப்பட்டுடும் திமிங்கிலம். 10:30 மணி ஆகுது. ஃபெரிக்கு வெயிட் பண்ணுறேன். இல்லை சும்மா இரு, அப்படி இருக்கிறார் ரெண்டு பேருங்க. பாய் பாய். ஃபெரி வருது. 11 மணி ஆகுது. குட் நைட்.